வணக்கம். நாம தினமும் எத்தனையோ கோவில்களை கடந்து போறோம் இல்லையா? ஆனா அந்த பிரம்மாண்டமான கற்களுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற கட்டிடக்கலை ரகசியங்களை ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நாம இன்னைக்கு அக்கு வேற ஆணி வேற அலச போறோம். இது வெறும் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லங்க. பிரபஞ்சத்தோட ரகசியங்களை சொல்ற ஒரு கால இயந்திரம், ஒரு பிரம்மாண்டமான கணித குறியீடு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த முழுமையான பகுப்பாய்வு கோவில்களை பத்தின உங்க பார்வைய அப்படியே மாத்த போகுது. ரொம்பவே வேகமான, அதே சமயம் சுவாரஸ்யமான ஒரு பயணம் இது. தயாரா? சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்திய கோவில்கள் அப்படின்றது ஏதோ உணர்ச்சிகளின் அடிப்படையில தோராயமா கட்டப்பட்ட கட்டிடங்கள் கிடையாது. அவை ரொம்பவே கடுமையான கணித துல்லியத்தோட ஆரம்பிக்கிற பிரபஞ்ச குறியீடுகள். சமஸ்கிருதத்துல விமானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நன்கு அளவிடப்பட்டது, அதாவது வெல் மெஷர்டு அப்படின்னு அர்த்தம். பிரகத் சம்ஹதை மாதிரி பண்டைய வாஸ்து சாஸ்திர நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கோவிலோட ஒவ்வொரு அடியும் துல்லியமா 81 சமமான சதுரங்களை கொண்ட ஒரு வடிவியல் கட்டமைப்புக்குள் அடங்கணும். இது எந்த அளவுக்கு ஆக்யூரேட்டா இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இப்ப நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். 1. அடிப்படை வரைபடம். 2. முக்கிய கருவறை. 3. நாகர பாணியான வட இந்திய கோபுரங்கள். 4. திராவிட பாணியான தென்னிந்திய பிரமிட்கள். அப்புறம் 5. பிரம்மாண்டமான நுழைவாயில்கள் மற்றும் வளாகங்கள். உள்ளேந்து அப்படியே வெளியில விரிஞ்சு வரப்போறோம். வாங்க. பகுதி 1. அடிப்படை கோவில் வரைபடம். அதாவது பிரபஞ்ச கட்டமைப்ப எப்படி உருவாக்குறாங்கன்னு பாப்போம். எந்த ஒரு இந்து கோவிலுக்கும் அடிப்படையா அமைகிற சில பொதுவான அம்சங்கள் இருக்கு. குறிப்பா 4 விஷயங்கள். முதலாவது, மூலவர் வீற்றிருக்கும் மையப்பகுதியான கருவறை. 2வது, வழிபாட்டிற்காக நம்ம எல்லாரும் கூடும் இடமான மண்டபம். 3வது, நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தா கூட கோவிலை அடையாளப்படுத்துற மாதிரி உயரமா நிக்கிற சிகரம் அல்லது விமானம். 4வது, இறைவனின் வாகனமான வாகனம். இதுக்கு மேல ஒரு கொடிமரமும் இருக்கும். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் எல்லா கோவில்களுக்கும் ஒண்ணுதான். பகுதி 2. முக்கிய கருவறை. இதுதான் தெய்வத்தின் இதயம். கோவிலோட மையப்புள்ளி, அதாவது கருவறை. சமஸ்கிருதத்துல இத கர்ப்பக்ருஹா அப்படின்னு சொல்வாங்க. இத அப்படியே மொழிபெயர்த்தா கருப்பை வீடு அப்படின்னு அர்த்தம். இது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நுழைவாயில கொண்ட ரொம்பவும் சிறிய, இருண்ட, சதுர வடிவமான ஒரு அறை. இங்கதான் முக்கிய தெய்வம் வீற்றிருக்கும். நம்ம கோவிலுக்கு போனா நம்ம முழு கவனமும் குவிர அந்த இறுதிப்புள்ளி இதுதாங்க. அமைதி தவழும் இந்த ஒரு சின்ன அறையிலிருந்துதான் மொத்த பிரபஞ்ச சக்தியும் வெளிப்படுதுன்னு நம்பப்படுது. சரி, இந்த புனிதமான கருவறையை நாம எப்படி நெருங்குறோம்? அதுக்கும் ஒரு நேர்த்தியான கட்டிடக்கலை அமைப்பு இருக்கு. பெரிய மண்டபத்திலிருந்து நாம நேரடியா கருவறைக்குள்ள போயிட முடியாது. அதுக்கு நடுவுல அந்தராளம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிறிய இடைநாளி இருக்கு. அது வழியாதான் போகணும். அதே போல பக்தர்கள் தெய்வத்தை சுழன்று வலம் வர்றதுக்காகவே பிரத்யேகமா பிரதட்சிண பாதை அமைச்சிருப்பாங்க. இது மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த வாழ்க்கையின் சுழற்சிய ரொம்ப அழகாக குறிக்குது. இப்ப 3வது பகுதி நாகர பாணி, அதாவது வட இந்திய கோபுரங்கள். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நாம பார்க்க போறோம். 5ஆம் நூற்றாண்டிலிருந்து வட இந்தியாவுல உருவான நாகரபாணி கோவில்களை கொஞ்சம் கவனிங்க. இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, இவை ஜகதி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உயர்த்தப்பட்ட மேடையின் மேல கட்டப்பட்டிருக்கும். மேல ஏறி போக படிக்கட்டுகள் இருக்கும். கருவறைக்கு மேல ரொம்ப அழகா வளைஞ்சு போற சிகரம் இருக்கும். முக்கியமா நோட் பண்ணுங்க, நம்ம தென்னிந்தியாவில இருக்கிற மாதிரி இங்க பிரம்மாண்டமான சுற்றுச்சுவர்களோ நுழைவாயில் கோபுரங்களோ கிடையாது. இது அப்படியே திறந்த வெளியில கம்பீரமா நிக்கும். வட இந்திய வானரங்கல சிகரங்கள் 3 வெவ்வேறு வடிவங்கள்ல காட்சியளிக்கும். முதலாவது லத்தீனா. இது சதுரமான அடித்தளத்துல தொடங்கி மேல போக போக அப்படியே வளைஞ்சு ஒரு ஒற்றை புள்ளியில கம்பீரமா முடியும். 2வது பம்சனா. இது லத்தீனாவை விட கொஞ்சம் அகலமா இருக்கும். உயரம் கம்மி, ஆனா கூரை நேரா சாஞ்சு போகும். பெரும்பாலும் மண்டபங்களுக்கு மேல இத பார்க்கலாம். 3வது வலபி. இது செவ்வக அடித்தளத்தோட ஒரு பெட்டகம் அல்லது வேகன் வால்ட் மாதிரி வளைந்த கூரையோட உயரம். இப்போ சிகரத்தோட உச்சிய பாருங்க. அங்க கிடைமட்டமா ஒரு கல்வட்டு வைக்கப்பட்டிருக்கும். பள்ளங்கள் கொண்ட இந்த கல்வட்டை ஆமலகம் அப்படின்னு சொல்வாங்க. இது சும்மா ஒரு டிசைன் கிடையாதுங்க. புராணங்கள்ல சொல்லப்படுற மீளிருவாக்கத்தின் குறியீடான ஆமலக மரத்தோட கனியா இத அப்படியே பிரதிபலிக்குது. சிகரம் செங்குத்தா உயர்ந்து வர்றத இந்த கிடைமட்டமான அமைப்பு ரொம்பவே நேர்த்தியா பேலன்ஸ் பண்ணுது. அப்படியே அந்த ஆமலகத்துக்கு மேல நேரடியாக ஒரு கலசம் வைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு பானை வடிவம். சொல்லப்போனா கோவிலோட முழுமையான உச்சப்புள்ளியே இதுதான். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? இந்த பூரண கலசத்துல தானியங்களையோ விதைகளையோ வச்சிருப்பாங்க.
ஏன்னா நாளைக்கு உலகமே அழிஞ்சாலும் இந்த விதைகளை கொண்டு உயிரினங்களை மறுபடியும் உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான பிரபஞ்ச தத்துவத்தை இது தாங்கி நிக்குது. கஜுராஹோ மாதிரி கோவில்களுக்கு நீங்க போயிருந்தா அங்க சுவர்கள் முழுக்க சிற்பங்கள் நிறைஞ்சிருக்கிறத பாத்திருப்பீங்க. ஒரு சாதாரண சதுர வடிவ கருவறை சுவரை எப்படி இவ்ளோ பிரமாண்டமா மாத்துனாங்க? அங்கதான் கூட்டல் வடிவியலை யூஸ் பண்ணி ரதங்கள் அல்லது தேர்களை உருவாக்குனாங்க. ஒரு ஃப்ளாட்டான சதுர சுவரை வெளியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி த்ரீரதம், பஞ்சரதம், சப்தரதம் அப்படின்னு விரிவுபடுத்தி எண்ணற்ற கதைகளையும் சிற்பங்களையும் செதுக்கிறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான கேன்வாஸ அந்த கட்டிடக் கலைஞர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா உருவாக்குனாங்க. இப்போ 4வது பகுதி, திராவிட பாணி. அதாவது நம்ம தென்னிந்திய பிரமிடுகள். கட்டிடக்கலையோட அளவும் எல்லையும் எப்படி பிரம்மாண்டமா மாறுதுன்னு இப்ப பார்க்க போறோம். இது அப்படியே வட இந்திய பாணியோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. வித்தியாசம் நல்ல தெரியுதா? நம்ம தென்னிந்திய கோவில்கள் பாதுகாப்பான ரொம்ப பிரம்மாண்டமான சுற்றுச்சுவர்களுக்குள்ள அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம கோவில் வளாகத்துக்குள்ளேயே தெப்புக்குளம்னு சொல்லப்படுற ஒரு நீர்நிலை கண்டிப்பா இருக்கும். வடக்கே பாத்தீங்கன்னா எல்லாமே திறந்த வேலி, ஆனா தெற்கே ஒரு கோட்டை மாதிரி பாதுகாக்கப்பட்ட வளாகம். இங்க கட்டிடக்கலை வார்த்தைகள்ல ஒரு சின்ன தந்திரமான மாற்றம் இருக்கு. அத தெளிவா புரிஞ்சுக்கணும். தென்னிந்தியாவுல கருவறைக்கு மேல இருக்கிற அந்த முழு படிக்கட்டு வடிவ பிரமிட் கோபுரத்தை நாம விமானம் அப்படின்னு சொல்றோம். ஆனா சிகரம் அப்படிங்கிற வார்த்தை அந்த விமானத்தோட உச்சியில இருக்கிற சின்ன எண்கோண வடிவ மகுடத்தை மட்டுமே குறிக்கும். வட இந்தியாவுல அந்த முழு கோபுரமுமே சிகரம்தான். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதி 5, நுழைவாயில்கள் மற்றும் பிரம்மாண்ட வளாகங்கள். தனித்தனி கட்டிடங்களா இருந்த கோவில்கள் எப்படி பிரம்மாண்டமான மத நகரங்களா மாறுச்சுன்னு பாப்போம். தென்னிந்திய கோவில்களை சுத்தி எழுப்பப்பட்டிருக்கிற பிரம்மாண்டமான செவ்வக சுவர்களை நாம பிரகாரங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த சுவர்களை தாண்டி உள்ள நுழைய செங்கல் மற்றும் சுதையால் கட்டப்பட்ட பல அடுக்குகள் கொண்ட பிரம்மாண்டமான நுழைவாயில்கள் தான் கோபுரங்கள். அந்த கோபுரத்தோட உச்சியில ஒரு பீப்பாய் வடிவத்துல வளைஞ்ச கூரை இருக்கும். அத சாலை அப்படின்னு சொல்வாங்க. இந்த வாசல்கள்ல பெரிய கதாயுதத்தோட கடுமையான தோற்றம் கொண்ட துவாரபாலகர்கள் காவலுக்கு நிப்பாங்க. காலப்போக்குல பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் மாதிரி இடங்கள்ல உள்ள இருக்கிற மூலவர் விமானத்தையே மிஞ்சுற அளவுக்கு இந்த நுழைவாயில் கோபுரங்கள் வானளாவிய உயரத்துல ரொம்ப பிரம்மாண்டமா கட்டப்பட்டுச்சு. கோவில் வளாகங்கள்ல ரொம்ப பரவலா காணப்படுற இன்னொரு விஷயம் பஞ்சாயதன முறை. இத பத்தி நம்ம சுருக்கமா தெரிஞ்சுக்கணும். இதுல மையத்துல ஒரு பெரிய முக்கிய கோவில் இருக்கும். அது சுத்தியுள்ள 4 மூலைகள்லயும் ரொம்ப துல்லியமா 4 சின்ன துணை சன்னதிகள் சமச்சீரா அமைக்கப்பட்டிருக்கும். இந்த 5 சன்னதிகளோட கூட்டமைப்பை எதை குறிக்குதுன்னா பிரபஞ்சத்தோட 5 பூதங்களை அல்லது அந்த பிரபஞ்சத்தோட சமச்சீர் நிலைய பூமியில அப்படியே ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ல காட்டுற ஒரு மாஸ்டர் பிளான் இது. இப்போ நாம பார்த்தது எல்லாம் அப்படியே ஒரே பார்வையில நெஞ்சில நிறுத்துங்க. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப பிரமாதமா காட்டுது. நாகரபாணி மேல் நோக்கி வளர்வது, வளைந்த சிகரங்கள், திறந்த வெளி அமைப்பு மற்றும் உயர்த்தப்பட்ட மேடைகள். ஆனா திராவிட பாணி வெளிப்புறமாக விரிவடைவது, படிக்கட்டு வடிவ விமானம், பிரம்மாண்டமான சுற்றுச்சுவர்கள், வானளாவிய கோபுரங்கள் மற்றும் உள்ளே தெப்பக்குளம். ரெண்டும் வெவ்வேறு பாதைகள்னாலும் அதோட பிரபஞ்ச தத்துவம் ஒண்ணுதான். இந்த அற்புதமான பயணத்தோட முடிவுல உங்களுக்கு ஒரு சவாலான கேள்விய வைக்கிறேன். ஒரு கோவிலோட அளவீடுகளும் வடிவியலும் பிரபஞ்சத்தோட அமைப்பை அப்படியே பிரதிபலிக்கும் வகையில ரொம்ப துல்லியமா வடிவமைக்கப்பட்டிருந்தா, ஒரு காலத்துல ஒற்றை சிறிய கருவறையா மட்டும் இருந்த கோவில் பரிணாம வளர்ச்சியில பல சுவர்கள், ஆயிரக்கால் மண்டபங்கள், பிரம்மாண்ட கோபுரங்கள்னு ஒரு பெரிய வளாகமா மாறியதே. இந்த பரிணாமம் பிரபஞ்சத்தை பற்றிய மனிதகுலத்தோட பார்வை எப்படி விரிவடைஞ்சது அப்படிங்கறத பத்தி நமக்கு என்ன சொல்லுது? இந்த நினைத்து பார்க்க முடியாத அளவிலான பிரம்மாண்டத்தை நம்ம முன்னோர்களோட சிந்தனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் நிறைய தேடணும்னு தோணுதில்ல? கண்டிப்பா தேடுவோம்.